ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாதம் எப்படி வடிக்கலாம், அது இண்டக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வடிக்கலான்றதை காட்டுறேன். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் சிலிண்டர் நமக்கு இஷ்யூவாக இருக்குது. அதனால் எப்படி ரைஸ் வடிக்கலாம். இப்போ நான் காலையில் ஏர்லி மார்னிங் தான் பண்ணுறேன். இண்டக்ஷனில் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரம் வித்தின் 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ இது 1 கப் அரிசிக்கு இந்த அளவு தான் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். அடுத்து சாதம் வெந்ததுக்கப்புறம் லாங் டைம் நமக்கு உதிரியாக நல்ல ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்கு எப்படி அது திரும்ப ப்ரிசர்வ் பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல இது ரெடி ஆகட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்ததுன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். சாதம் வடிக்கிற கஞ்சியும் சீக்கிரம் ரெடி ஆகிடும். சின்ன பாத்திரம்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் ரெடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதம் இண்டக்ஷனில் வச்சேன். இப்போ நல்லா வடித்தாச்சு, நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு, இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சோம்னா ஒரு 1 o'clock வரை தான் தாங்கும். சப்போஸ் நமக்கு ஈவினிங் வரை வேணும், ரைஸ் மிஞ்சிடுச்சுன்னா கெட்டு போகாமல் ஈவினிங் வரை தாங்கணுன்னா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி திரும்ப இதை குக்கரில் வச்சிட்டோம்னா, குக்கரில் வச்சுட்டு ஒரே ஒரு சவுண்டு மட்டும் வச்சு எடுத்தோம்னா அது நமக்கு ஈவினிங் வரை. இப்போது ரைஸ் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணி நான் இப்போ குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு சும்மா ஒரு கை அளவு வாட்டர், அதாவது 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் வைங்க. ரொம்ப வேணாம், ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டோம்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சும்மா ஒரு கையளவு ஒரு தீர்த்தமாக தான் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ கேஸ்கட்டில் ஒரு சவுண்டு மட்டும் வச்சா போதும். இப்போ கேஸ் இஷ்யூவாக இருக்கிறதுனால நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறலாம். வெந்ததுக்கப்புறம் ரைஸ் எப்படி ஃப்ளஃபியாக உதிரியாக இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கேஸ்கட் குக்கர் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு சவுண்ட் மட்டும் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கர் ஒரு சவுண்ட் வந்துருச்சு. இப்போ குக்கர் விசிலும் நின்றுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரியாக ஃப்ளஃபியாக வந்திருக்குது. இப்போ நான் எதுக்காக சாதம் வடித்த பிறகு குக்கரில் ஒரு சவுண்டு வைங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் அதை மேஷ் பண்ணி பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக ரொம்ப மெதுவாக இருக்குது. இது எனக்கு ஈவினிங் 7 மணி வரைக்கும் தாங்கும். நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வைக்கிற சாதம் பேலன்ஸ் இருந்தாலும் ஈவினிங் வரை எனக்கு தாங்கும். ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்றதை பாருங்கள். இப்போ உள்ள கேஸ் இஷ்யூக்கு இந்த மாதிரி இண்டக்ஷன் யூஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தோம்னா நமக்கு கேஸும் சேவ் ஆகும், ரைஸும் நமக்கு ஈவினிங் வரை தாங்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.